தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தம். சங்கீதம் 95 வசனம் 1-3 வரை நான் வாசிக்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களும் மகாராஜனுமாக இருக்கிறார். அந்த மகாராஜனும் அந்த மகாதேவனை நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுது நின்று கைகளை தட்டி அற்புதர் 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 இயேசு அற்புதர் இந்த பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம்.
மகிமை மாட்சிமை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரப்பிதாவே, அப்பா அந்த காலை வேலைக்காக அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இறக்கத்தை நீ காட்டுறதுக்காக அதிகமாக நன்றியா இருக்கும் ஆண்டவரே. இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே எங்களை கண்மணி போல் காத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீ அதிகமாக தாங்கி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நொறுங்குண்ட உள்ளங்களும் காயப்பட்ட உள்ளங்களும் ஆண்டவரே உங்களுடைய கரம் அவர்கள் தோல்வியில் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களோட காயங்களை ஆட்டுகிற தேவனா இருக்கிறதுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானத்துக்கு மேலாக உண்மை உயர்த்தி மிக துதிக்கிறோம். மகாபெரிய தேவனா இருக்கிறதுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்பாவும் உண்மையாகவும் இருக்கிற தேவனாக இருக்கிறேன். மகாபெரியவர் ஆண்டவரே. காலை வேளையில் ஆண்டவரே தலை குனிந்து பணிந்து நாங்கள் தொழுது கொள்கிறோம். அப்ப அந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே வர்ஷிப் லீடருக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். மகன் சுராஜ்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஒரு குரவலத்தை கொடுத்து நல்லபடியாக பாடும்படியாக நீ உதவி செய்யணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் சிறந்த முறையில் பாட ஆண்டவரே நல்ல ஒரு குரவலத்தை தர வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா இசைக்கரை வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த காலை வேளையில் வருகிறோம் ஆண்டவரே. இவர்கள் கொடுக்கப்பட்ட காலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் ஆண்டவரே இந்த கால ஆராதனைக்கு சிறந்த முறையில் வாசிக்க இவர்களோடு தங்கியிருக்குமாக ஜெபிக்கிறோம். அப்பா அந்த வேளையில் ஆண்டவரே திவ்ய செய்தி ஏந்தி வந்திருக்கிற உங்களுடைய மகனுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. டீக்கன் ஜானுக்காக வருகிறோம். அந்த மகனோடு தங்கிறோம் ஆண்டவரே. அந்த மகன் ஆயத்தப்பட்ட செய்தியானது ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யும். மகன் மறைந்து நீர் வெளிப்பட ஆண்டவரே இந்த கால வேளையில உங்களுடைய பிரசனம் இருக்கும்படியாக உதவி செய்யணுமாக நீரே ஒரே தேவன் நல்ல தேவன் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கால வேளையில கூட ஆண்டவரே எங்கள் குற்றம் குறைகள் ஆண்டவரே பாவங்கள் யாவும் நீ மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் இருந்ததான ஆண்டவரே நீர் தயவு கொடுக்க ஆண்டவரே மன்னித்து எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த கால ஆராதனை ஆண்டவரே எங்களுக்கு புதுக்குள்ள நீ உதவி செய்யும் ஆண்டவரே. அதிகமாக நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள பரப்பிதாவே. அடுத்த பாடலாக உள்ள நிறைவோடு உண்மை துதிக்கிற பாலை நாம் பாடுவோம். உம்மை துதிப்பேனே
4ஆம் அதிகாரம் வசனம் 41 துவங்கி 49 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டின் பக்கம் 228. தொடங்கி 49 வரை மாறி மாறி இப்படியாக வாசிப்போம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாட்களாய் இருக்கும்படிக்கும் நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார். ரூபானியரையும் சேர்ந்த சமபூமியாகிய வனாந்தரத்தில் உள்ள ஓசேயரும் காத்தியரையும் சேர்ந்த விரியத்தில் உள்ள ராமத்தும் மனோசேரையும் சேர்ந்த பாசானில் உள்ள கோலானுமாகிய 3 பட்டணங்களை மோசே யோர்தானுக்கு புறத்திலே சூரியோதய தேசத்திலே ஏற்படுத்தினார். இதுவே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு விதித்த பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு யோர்தானுக்கு புறத்திலே எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுடைய தேசத்தில் உள்ள பெத்தேலுக்கு எதிராக பள்ளத்தாக்கிலே அவர்களுக்கு மோசே சொன்ன சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு அந்த ராஜாவை முறிய அடித்து யோர்தானுக்கு இப்புறத்திலே சூரியோதய தேசத்தில் அரகோர் தொடங்கி எர்மோன் மற்றும் சீயோன் மலை வரைக்குள்ள தேசம். யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியோதய திசையில் அஸ்தோ பிஸ்காவுக்கும் தாளான சமமான வெளியைச் சேர்ந்த கடல் மட்டுமுள்ள சமமான வெளி அனைத்துமாகிய சேர்ந்து வாசிப்போம். எமோரியருடைய 2 ராஜாக்களின் தேசங்களான சீதோனுடைய தேசத்தையும் பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசத்தையும் வெற்றி கொண்டார்கள். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். அமருங்கள். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உளுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் ஆராதனைக்கு அழைத்திருந்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசமபாகங்கள் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
சுஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். காணிக்கைக்காக ப்ரே பண்ணுவோம். நீங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த ஒரு வார காலமாக இந்த கண்ணீர் மணி போல காத்து வழிநடத்திய அந்த தெய்வக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஒரு வேலை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. காணிக்கையும் தசமப்பாகவும் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சுகபத்திரமாக ஒவ்வொரு நாளும் நல்ல மாதிரி வேலைக்கு போய் வீடு திரும்புறதுக்கு காரணமாக இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. தசம பாகத்தையும் காணிக்கையும் கொடுத்துரு ஒவ்வொருத்தரையும் நீ ஆசீர்வதிக்கணும். நீ சமயம் இந்த காணிக்கையும் தசம பாகமும் எடுத்து பயன்படுத்த தலைவருக்கும் நல்ல ஞானத்தை தரவும். நாம் போதன ஜெபத்துக்கு கடன் செல்வது முன்பதாக நம் யாரும் எழுந்து நின்று ஜெப சிந்தையோடு வானம் திறந்து தேவ மகிமை பெருமலை போல் ஊற்றிட வாஞ்சிக்கிறோம். பாலை நாம் பாடுவோம். வானம் திறந்து தேவ மகிமை
ஜெபித்து கொள்வோம். பிரசன்னம், தெய்வ பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில முடியாத காரியங்களை செய்து முடிப்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் தகப்பனே. சகலத்தையும் படைத்து சகலத்தையும் ஆளுகை செய்கின்ற எங்களுடைய ஏகாதிபத்திய தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி ஏறெடுக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும்படியாக எங்களுடைய ஆத்துமா, சரீரம், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய காதுகள் ஆண்டவரே, மேலாக எங்களுடைய இருதயங்கள் நாங்கள் உம்முடைய பக்கமாய் திருப்பி தேவனுடைய அந்த குரலை கேட்கும்படி எங்களை நாங்கள் இந்த காலை நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சகல விதமான பலவீனங்களை கர்த்தர் எங்களுக்கு தயவாய் மன்னித்து இந்த ஆராதனைக்கு தடையாய் இருக்கின்ற எல்லா விதமான காரியங்களையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இது காலம் வரை உடுத்தராம் திருச்சபை நீர் காத்து நடத்தி வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். கடந்த வாரத்தில் தேவன் சபையார் மேல் கிருபையாய் இருந்து அவர்களை நீர் விசேஷித்த முறையிலே வேண்டிய பாதுகாப்பையும் ஆண்டவரே அன்றாடைக்கும் அவருக்கு தேவையான கிருபையையும் வழிநடத்துதலில் கர்த்தர் கொடுத்து இந்த 6 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படி, இன்றைக்கும் உடைய சமூகத்திலே நின்று நாங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் பொழிந்த எல்லா தயவுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் மெய்யாகவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே, சபையிலே நடந்தேறிய ஜெப கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். சபையார் கூடி காரியங்களுக்காக ஜெபிக்க தேவன் அழைத்து வந்த சபையாருக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். மற்ற ஊழியங்கள் போன வாரம் நடந்தேறிய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி.
ஆண்டவரே சீனியர் சிட்டிசன் ஃபெலோஷிப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. அப்படியாக ஆண்டவரே சிறுவர் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய நாளை நாங்கள் விசேஷித்த முறையில நினைவு கூறும்படி 10 கட்டளையிலே இது ஒரு கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகின்ற பிள்ளைகளாக எங்களுடைய ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அடையாளத்தை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க ஆண்டவரே, உம்மை நேசிக்க ஆண்டவரே, உம்முடைய ஆராதனைகளை நாங்கள் வாஞ்சிக்கும்படி ஆண்டவரே நீ தொடர்ந்து எங்களுக்கு கிருபை பாராட்டும். தடைப்படுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தர் தொடர்ந்து கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே சபைக்கு வர முடியாத சூழ்நிலை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். நீ எல்லாவற்றையும் மாற்றுகின்ற தேவனாக இருக்கிறீர். சூழ்நிலையை மாற்றுகின்ற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே காரியங்களை வாய்ப்பு பண்ணுகின்ற தேவனாக இருக்கிறீர். அப்படியாக அந்த நம்பிக்கையில தொடர்ந்து ஆண்டவரே ஏகாதிபத்திய தேவனை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி நடக்க அவர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே நேற்று நடந்தேறிய சாம் வாணியுடைய திருமணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான திருமண ஆராதனை கர்த்தர் கட்டளையிட்டீர். நல்ல விருந்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தீர். ஆண்டவரே மழையா இருந்தாலும் ஆண்டவரே எல்லாரும் வந்து சந்தோஷமாய் இந்த திருமணத்திலும் விருந்திலும் கலந்து கொண்டு மணமக்களை ஆண்டவரே வாழ்த்தி போகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினர். உணவு போதுமானதா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. மற்ற எல்லா ஏற்பாடுகளும் நேர்த்தியாய் செய்யப்பட்டது, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. சாம் வாணியுடைய திருமணத்தில் ஆண்டவரே கர்த்தர் இவர்களை இணைத்து தொடர்ந்து இந்த இல்லற வாழ்க்கையை அவர்கள் தொடரும் பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தரை நடுவில் வைத்து தேவன் மேல் சார்ந்து இவர்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து கர்த்தருடைய பயத்திலும் கர்த்தருடைய வசனத்தின் மூலியமாக ஆலோசனையின் மூலமாக தொடர்ந்து இந்த தம்பதிகளுக்கு தேவன் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். குடும்பத்தாரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. சபையில நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக சகோதரி டேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மற்ற சரீரத்தில் பலவீனப்பட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தர் தொடர்ந்து சுகத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்களை காணும்படி ஆண்டவரே நீ தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. மற்ற வியாதியிலே ஒவ்வொரு நாளும் பலவீனப்படுகின்ற சரீரத்திற்கு ஆண்டவரே நீ தொடர்ந்து கிருபை பாராட்ட மருந்து மூலியமாக ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கட்டளையிட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு நீ போதுமானவராய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருகின்ற வாரத்தில் சனிக்கிழமை நடக்கின்ற பெண்கள் ரிட்ரீட்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகின்ற சகோதரிகளுக்கும் கர்த்தர் தொடர்ந்து ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியில நிறைவை கொடுத்து ஆண்டவரே இந்த பெண்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான கர்த்தருடைய ஆலோசனையையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வந்து கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் இந்த நாளை விசேஷ முறையில ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த வியாழக்கிழமை நடக்கின்ற ஜெபக்கூட்டத்திற்காக நன்றி. வருகின்ற வாரத்தில் நடக்கின்ற ஆராதனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலை போட்டு கொடுக்க ஆண்டவரே, வேலை செய்கின்றவர்கள் தொடர்ந்து கரிசனையோடு வேலை செய்ய கர்த்தருடைய பயத்தை அதிகமாய் நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்த வேலையை நேர்த்தியாய் கர்த்தருடைய பயத்தோடு நாங்கள் வேலை செய்ய
வேலை இடத்துல எங்களுக்கு சமாதானத்தை நீர் கொடுக்கும்படி, முதலாளி கண்களிலிருந்து எங்களுக்கு தயவு கிடைக்கும்படி ஆண்டவரே நீர் தொடர்ந்து கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலை கொடுத்து நீர் தொடர்ந்து அவர்களுடைய வருமானத்தை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, உளுத்திரா, நூசா இண்டா, கூலாய், கமாஸ்ல நடக்கின்ற எல்லா ஆராதனைகளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுதல் செய்கிறோம். ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய வார்த்தையை இன்றைக்கு ஜனங்கள் கேட்கும்படி ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை செய்து வீடு திரும்பும்படி கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தலை தார நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக இந்த ஆராதனையை நாங்கள் உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்க நீர் பேசும்படி ஆண்டவரே உடைய மகத்துவத்தை குறித்து நாங்கள் ஆராய இருக்கிறோம். உடைய ஏகாதிபத்தியத்தை குறித்து நாங்கள் ஆராயவிருக்கிறோம். நீர் யார் ஆண்டவரே என்று நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவத்தை இந்த பிரசங்க நேரத்தில் நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை அமைதிப்படுத்தும் சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தடையாயிருக்கின்ற மீண்டுமாக தடையாயிருக்கின்ற எங்களுடைய சரீர பலவீனங்கள், பாவங்கள் எங்களுக்கு தயவாய் மன்னித்து நீர் எங்களோடு இடைப்படும்படி அருமை ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். சிறு பிள்ளைகள் உடைய வகுப்புக்கு போலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டின் பக்கம் 214, 28 தொடங்கி 30 வரை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமக்கு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கும் முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களையும் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாயிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியும் இருக்கிறார். கடவுளை குறித்து உங்களுடைய புரிந்துணர்வு எப்படியாக இருக்கிறது? தேவன் என்று நாம் சொல்லுகிறோம், கடவுள் என்று நாம் சொல்லுகிறோம். அவரை குறித்தான புரிந்துணர்வு உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவுல இருக்குது? இன்னைக்கு உலகத்தார் சொல்லுகிறது போல, உலகத்தார் அவர்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் என்று அவர்கள் நினைப்பது போல நீங்களும் நானும் நினைத்து கொண்டு இருக்கிறோமா? அவர்கள் தங்களுடைய தேவர்கள் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் புரிந்திருக்கின்ற அந்த காரியங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் நம்பி இருக்கின்ற நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய தேவன் என்னெல்லாம் செய்ய முடியும், என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நீங்களும் நானும் அதை கொஞ்சம் சிந்திக்கதான் இன்றைக்கு நாம் இந்த பிரசங்கத்துக்குள்ள வரவிருக்கிறோம். தேவனுடைய ஏகாதிபத்தியம், the sovereignty of God. இந்த sovereignty என்ற வார்த்தை, இந்த ஏகாதிபத்தியம் வேதத்துல எழுதப்படாத ஒரு வார்த்தை. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதனுடைய டெஃபினேஷன், the sovereignty என்ற டெஃபினேஷன், ஏகாதிபத்தியம் என்ற அர்த்தம் நம்ம புரிந்து கொள்ளணும்னா,
அது முதலாவது இந்த சகலத்தையும் ஆளுகை செய்கின்ற ஒருவர், சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கின்ற ஒரு சோர்ஸ், ஒரு ஒரு நபர், இல்லைன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, the point. இங்கே இருந்துதான் இந்த வல்லமை, இந்த அதிகாரம், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அந்த ஸ்டார்டிங், அதாவது above all, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த வல்லமையான அந்த வார்த்தை, அந்த சோவர்னிட்டி என்று சொல்லும் பொழுது, அதாவது இந்த டாப்ல இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அப்படி அந்த செயல்பாட்டுல நம்ம வந்து பார்க்கும் போது இந்த சோவர்னிட்டி, இந்த ஏகாதிபத்தியத்தை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும்னா அது இப்படியாக ஒரு வேத வல்லுனர் சொல்லுகிறார். God is powerful and authoritative to the extent of being able to override all other powers and authorities. அப்படின்னா தேவனுடைய அந்த ஏகாதிபத்தியம், தேவனுடைய அந்த வல்லமை மற்ற சகல வல்லமைக்கு மேலானது, மற்ற சகல வல்லமையை மாற்றி எழுதுவதற்கான திறன் கொண்ட ஒரு வல்லமை. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஓகே, இப்படி வச்சுக்கோ. இன்னும் புரியல உங்களுக்கு? அதாவது நான் ஆரம்பத்தில் அந்த கேள்வியோட ஆரம்பிச்சேன். நம்மளுடைய கடவுளை இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி பார்க்கிறோம், அவருடைய ஏகாதிபத்தியம் எங்க இருக்குது. இப்ப நம்ம ப்ரே பண்ணும் போது அல்பா அண்ட் ஒமேகா, அடிக்கடி பிரதர் டேனி பாய்ப்பாரு, அல்பா அண்ட் ஒமேகா, அது தெரியுமா உங்களுக்கு? அல்பா அண்ட் ஒமேகானா ஆரம்பம், முடிவு. என்ன சொல்ல வருது? நம்மளுடைய தேவனுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் நான் ஆரம்பிப்பேன். அல்பா ஒமேகா உங்களுக்கு தெரியலன்னா அது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். ஓகே, சொல்லுங்க. ஆரம்பமும் முடிவும் இல்லை. அவர் யாருமே படைக்கல, அவர் தான் ஆரம்பம். அப்படின்னா அந்த ஆரம்பத்துக்கு ஆரம்பம் என்னன்னு நீங்க கேட்க முடியாத அளவுக்குள்ள ஆரம்பம். That means கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவரு படைச்சார். அப்ப அந்த கடவுளை யாரு படைச்சார்? அப்ப அவருக்கு ஆரம்பம் எங்க? அவருக்கு ஆரம்பம் இல்லை, அவர் இருக்கின்றவர், இருந்தவர். ஓகே, இந்த பூமியை அவர் உருவாக்குறதுக்கு முன்னவே அவர் இருந்தவர், அவர் மகிமை நிறைந்தவர், பலன் கொண்டவர், வல்லமை கொண்டவர். அப்ப இந்த உலகத்தை அவர் படைக்கும் பொழுது, அவரோட படைப்புல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ஆண்டவர் அவருடைய சித்த பிரகாரம் அவருக்கு என்ன விருப்பப்பட்டதோ அவர் படைச்சாரு. இல்ல, என்னென்னலாம் அவர் அவரோட மனசுல அவருக்கு விருப்பம் இருந்துச்சோ, அந்த விருப்பத்தில் ஒரு விருப்பம் தான் இன்னைக்கு மனுக்குலம். இன்னைக்கு சொல்றாங்க அது எவ்வளவு தோளுக்கு உண்மை இல்லை. ஓகே, ஏலியன் ஒரு காலத்துல இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கல. ஓகே, 53 வயசுல நான் ஒரு ஏலியனும் பார்க்கல, மனுஷனாக இருக்கின்ற ஏலியனை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கோம். வித்தியாசமா எதுவும் பார்க்கிறோமா? இல்ல யாராவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஏதோ ஒண்ணு சொல்லி, ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணி, ஏதோ ஒண்ணு உருவாக்கி இன்னைக்கு நம்மளுக்கு காட்டுறாங்க ஒழிய நம்மளா இன்னைக்குமே எதையுமே பார்த்ததில்லை. அப்போ கடவுளோட படைப்புல முதலாவது நம்ம இந்த ஏகாதிபத்தியத்தை நம்ம முதலாவது நம்ம புரிஞ்சிக்கணும். என்னதுன்னா அது ஒரு வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தை. அப்ப நம்மளுடைய கடவுள் இஸ் a supreme. ஓகே, நீங்களும் நானும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு 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 சிந்தனையில கடவுள் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் என்ன இருக்கணும்னா, உலகத்தாருக்கும் அவங்க அவர்களுடைய தேவர்களை பார்க்கிற மாதிரி நீங்களும் நானும் நம்மளுடைய தேவனை பார்க்க கூடாது. பார்க்க முடியாதுன்றது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்க கூடாது. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல
கடவுளை வந்து யாரும் பார்க்கல. ஓகே, தேவனுடைய வல்லமையை அவங்க வந்து கண்டாங்க, தேவனுடைய வல்லமையை உணர்ந்தாங்க. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு என்ன ஒரு 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 மைனஸான காரியம்னா, இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து அவர் வந்து வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்தாரு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. தேவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வல்லமையும் குமாரனுக்கு இருந்தது. அப்ப இவங்க மூவரும் ஒரே வல்லமைக்குள்ள இருந்தாங்க. ஓகே, இதுதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல அவங்க வந்து தேவனுடைய சத்தத்தை உணர்ந்தார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்ப எப்போ மனுஷன் வந்து மாறுறான்னா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்கு அவர் வந்து வரும் பொழுது, அந்த சோதனையை விட்டு அவர் இந்த பூலோகத்துக்கு வரும் பொழுது, இன்னைக்கு மனுஷன் வந்து என்ன பார்க்கறான்னா, கடவுள் வந்து அவருடைய தன்மையை இழந்து இன்னைக்கு வந்து மனித அவதாரம் எடுத்து அவர் வந்து இந்த பூலோகத்துக்கு வந்தனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நிறைய பேர் வந்து தெய்வமா, அவர்தான் ஆதி அந்தம் உள்ளவர், அவர்தான் அல்பா ஒமேகா ஆனவர் என்று பார்ப்பதற்கு இன்னைக்கு உலகத்தார் மாத்திரமல்ல, இன்னைக்கு தேவ பிள்ளைகளும், ஓகே, என்னை உட்பட நான் சொல்றேன், நானும் நீங்களும் இன்னைக்கு அந்த கடவுளுடைய அந்த மகத்துவத்தை நாம வந்து கொஞ்சம் கீழே இறக்கிதான் பார்க்கிறோம். அவர் ஏகாதிபத்திய தேவன் பரலோகத்துல இருந்தார், தகப்பனோடு இருந்தார். எப்ப அவர் வந்து பூமிக்கு வந்தாரோ, அவர் வந்து 100% மனிதனா வாழ்ந்தாரோ, அவருடைய அந்த ஸ்டாண்டர்ட், அவருடைய அந்த தரத்தை இன்னைக்கு வந்து நம்ம வந்து கடவுளா மறுபடியும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து கஷ்டப்படுறோம். அதனாலதான் நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு பல நேரத்துல இந்த பக்தியின் பாதையில நம்ம வந்து நடக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தின் பாதையில நம்ம வந்து நடக்கும் போது, நம்ம கடவுள் இருக்கிறார், உண்மைதான், அதெல்லாம் சொல்றோம், கரெக்டா தான் சொல்றோம். தேவன் அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம். ஆனா அந்த நம்பிக்கை வைக்கின்ற அந்த பாட்டுல, அந்த விசுவாசிக்கின்ற அந்த பாட்டுல வந்து என்னைக்குமே நம்ம வந்து கீழே தான் இருக்கு. அப்ப இன்றைக்கு முதலாவது நீங்களும் நானும் தேவன் ஏகாதிபத்தியர் அப்படி என்று நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாக நம்ம வந்து இருந்தோம்னா, இந்த 3 காரியங்களை நம்ம வந்து படிக்க போறோம். 3 காரியம், அதாவது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ஏகாதிபத்தியம். ஓகே, knowing God's sovereignty, தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை தெரிந்து கொள்ளுதல். தேவன் ஏகாதிபத்தியம், God is sovereignty. ஓகே, அது ஒரு phrase. முதலாவது நீங்களும் நானும் அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேவனுடைய ஏகாதிபத்தியம், தேவனுடைய அந்த வல்லமை, தேவனுடைய அந்த பவர், தேவனுடைய அந்த லிமிட்டேஷன், தேவனுடைய அந்த பவுண்டரிஸ் நீங்களும் நானும் தெரிஞ்சிக்கலன்னா, நம்மளால புரிஞ்சிக்கலன்னா, ஓகே, அடுத்தது வந்து அவர் மேல விசுவாசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 9 10. Isaiah chapter 49 verse 9 and 10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தரித்துள்ளவைகளை ஆதி முதல் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி, இது வந்து இஸ்ரவேல் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு, முந்தி உங்களுக்கு தோற்றம் அளித்த அதே தேவன் தான், நான் மாறல. ஓகே, நீங்க வந்து ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வணங்கா கழுத்துள்ள மக்கள். இது வணங்கா கழுத்துள்ள மக்கள்னா கொஞ்சம் நம்மளோட மொழியில சொல்லணும்னா அடக்கா பிடாரி இல்ல,
இன்னைக்கு நம்ம சில சமயத்துல சொல்லுவோம்ல, யாராவது பார்த்து அடங்காப்பட்டாரு, அடங்க மாட்டேங்குதுக்குள்ள. இதேதான் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் பயன்படுத்துறார். அப்ப இங்க கடவுள் என்ன சொல்றாரோ, எனக்கு விருப்பமானதை நான் செய்வேன், எனக்கு எது சித்தம் கொள்ளுதோ நான் அதை செய்வேன். அது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலயா இருந்தாலும், சபையுடைய வாழ்க்கையில இருந்தாலும், குடும்பத்துடைய வாழ்க்கையில இருந்தாலும், இந்த காலகட்டத்துக்கு ஆண்டவர் நமக்கும் அதை தான் சொல்றாரு. என்னுடைய சித்தத்தை தான் நான் உனக்கு செய்வேன். உங்களுடைய விருப்பம் தான் ஒருவேளை உங்களுடைய விருப்பமா இருக்கலாம், ஆனா என்னுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வரை உங்களோட வாழ்க்கையில அந்த காரியத்தை நான் செய்வேன் என்று இந்த வசனம் சொல்லுது. வாசிங்க கொலோசியர் 1:16 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கொலோசியர் 1:16. யாருக்குள் சகலமும் சிரித்துகை. இயேசு என்னென்னலாம் விரும்பினாரோ, கடவுள் என்னென்னலாம் விருப்பம் கண்டாரோ அதெல்லாம் அவரு சிரிச்சுட்டாரு. இப்ப நீங்க கேட்க கூடாது, ஏன் கடவுள் மனுஷனை படைச்சாரு, ஏன் மிருகத்தை படைச்சாரு, ஏன் காற்றையை படைச்சாரு, பூமியை படைச்சாரு எல்லாம் கேட்காதீங்க. அவருடைய சித்தம் அது, அவருக்கு விருப்பமானது அவர் படைச்சாரு. ஓகே, அப்படி இன்னைக்கு ஏலியன் இருக்குன்னு இன்னைக்கு நிரூபிச்சாங்கன்னா அது கடவுளோட சித்தமா இருந்திருக்கணும். அவர் படைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்மளோட கண்களுக்கு முன்பதாக அது நம்ம பார்த்திருக்கலாம்ல. ஏன் பார்க்க முடியல? அப்ப படைச்சாரா இல்லையான்னு அது ஒரு கேள்விதான். அப்ப கடவுளுக்கு எதெல்லாம் சித்தம் கொண்டாரோ, வாசிங்க ஆண்டி. பரலோகத்தில் உள்ள அவைகளும், பரலோகத்தில் உள்ளதுன்னா தேவ தூதர்களை குறிக்குது. ஓகே, the angels. வாசிங்க. பூலோகத்தில் உள்ள, பூலோகத்துல இன்னைக்கு நம்ம கண்களுக்கு முன்னதாக என்னெல்லாம் இருக்கு, எல்லாம் கடவுளோட படைப்பு. காணப்படுகிறவைகளும் காணப்படாதவர்களும். இன்னைக்கு நம்மளோட கண்களுக்கு முன்பதாக எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ, எதெல்லாம் பார்க்க முடியாதோ, ஓகே, இன்ன வரை நம்ம பார்க்க முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோமோ, ஓகே, சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவைகளை கொண்டும் அவருக்குள்ளும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவருக்குள்ளும் அவருக்காக படைக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த பூலோகத்துல நல்லது கெட்டது, உங்களுக்கும் எனக்கும் பிடிச்சது பிடிக்காது, சகலத்தையும் அவர் சித்தம் கொண்டதுனாலதான் அவர் உருவாக்கி. இன்னைக்கு என்னைக்குமே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ள வருவோம். நல்லதெல்லாம் இயேசு, கெட்டதெல்லாம் பிசாசு. நீங்க அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில அப்படித்தானே? நல்ல காரியம் வந்தா இயேசு இடத்திலிருந்து வந்துச்சு, நம்மளுக்கு பிடிக்காத காரியம் வந்துச்சுன்னா பிசாசு நுழைஞ்சிட்டா நம்ம குடும்பத்துல வருவோம். அதுக்கப்புறம் மூன்றாவது பாயிண்ட் நான் வரேன். ஓகே, பல நேரத்துல பிசாசு நம்ம கிட்ட வரதில்லை, நம்ம தான் விளக்கு வச்சு என்ன செய்யறோம், எல்லாம் அவனுக்கு விருது போட்டு நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவனை வர வைக்கிறது. அப்ப முதலாவது knowing God's sovereignty. ஓகே, முதலாவது நீங்களும் நானும் தேவன் அவருடைய அந்த மகத்துவத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். அவருடைய மகத்துவத்துல என்ன இருக்குன்னா, nobody or nothing can stop the act of God. கடவுளுடைய சித்தம் அந்த பூலோகத்துல உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எந்த விதமான பலமும் பவரும் வல்லமையும் அது மேற்கொள்ள முடியாது என்று முதலாவது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய அனுமதியோடு தான் நடக்கிறது என்று நாம் பார்க்கணும். பாருங்க, கடவுளுடைய படைப்புல நம்ம பார்க்கும்போது 3 காரியங்களை நான் பிரிச்சு உங்களுக்கு நான் அந்த விளக்கங்களை நான் சொல்ல விருக்கிறேன். தேவனுடைய மகத்துவம் என்றால் அவரோட வல்லமை அவரோட படைப்புல இருக்கிறது. படைப்பு என்று 3 காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது இந்த இயற்கை. இந்த இயற்கை மேல கடவுளோட படைப்பு இருக்குதா? வரும்.
இரண்டாவது, மிருகத்தின் மேல கடவுளுடைய வல்லமை இருக்குதா, அவரோட அதிகாரம் இருக்குதா, அதுக்கு நம்ம வந்து வரும். மூன்றாவது, விசேஷித்த முறையில கடவுள் மனுஷனை வந்து படைச்சார். இந்த மூன்று காரியங்கள் பாருங்க. முதலாவது இந்த நேச்சுரல் கடவுளோட வல்லமை, கடவுளோட ஏகாதிபத்தியம் எப்படி இந்த நேச்சுரல்ல இருக்குது பாருங்க. புதிய ஏற்பாட்டுல மார்க்கு, லூக்கா புஸ்தகத்துல, மத்தேயு புஸ்தகத்திலயும் இருக்குது. இந்த கடலை வந்து கடவுள் வந்து அமைதிப்படுத்தினார். அவருடைய வார்த்தை பயன்படுத்தி இந்த கடலை அமைதிப்படுத்தினார். அந்த இயற்கை, கடவுள் வந்து இயற்கையின் மேல அவருடைய அந்த மகத்துவத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னா இந்த இயற்கை பாருங்க, காற்று வந்து இன்னைக்கு அடிச்சதுன்னா இன்னைக்கு எவ்வளவு டிசாஸ்டர் ஆகுது இல்ல? பேரளவு பாதிப்பு வரலனாலும் ஒரு ஒரு விருந்துக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்ம முடி செட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு சாதாரண காத்து அடிச்சாலே இல்ல நம்மளுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. பாருங்க, இந்த காத்து, சாதாரண ஒரு காத்து கூடியும் தேவனுடைய தேவனை கீழ்ப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். காற்று, கடல், மரம், செடி, கொடிகள், சுவாசிக்கின்ற யாவும் கர்த்தரை ஆராதிக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு எவ்ரி சண்டே தான் நம்ம வந்து ஆராதனைக்கு வரோம். ஆனா ஜீவனுள்ள சுவாசிக்கின்ற ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களும் நமக்கு அது தெரியல. ஆனா கடவுள் சொல்லுகிறார், எல்லாமே கடவுளை ஆராதனை செய்யும். இன்னைக்கு ஒரு செடி மலர், ஒரு பூ வளருதுன்னா அது வந்து என்னத்தை குறிக்குது? அந்த படைப்பின் சிகரமாகிய கடவுள் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், நான் மலர்ச்சி அடைகிறேன். நம்ம தான் மறந்தவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உயிரோடு எந்திரிக்கிறோம்ல பாருங்க. ஏன்னா அது வந்து அதனால தான் அலாம் வைக்கிறோம். அலாம் என்னத்துக்கு வைக்கிறோம்? நாளைக்கு நான் எந்திரிப்பேன் என்ற நம்பிக்கையில தான். இரண்டாவது, மிருகத்தின் மேல கடவுளுடைய வல்லமை இருக்குதா? கடவுள் வந்து இந்த மிருகத்தெல்லாம் படைக்கும் போது நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆதாம் கிட்ட கடவுள் இந்த மிருகத்தெல்லாம் படைச்சு ஆதாம பேரு இட சொல்றாரு. அப்ப சிங்கத்துக்கு எப்படி அவரு வந்து ஆதாம் ஏன் வச்சிருப்பாரு அப்படின்னு இப்ப நீங்க நம்ம வந்து சிங்கம் சொல்றோம். சிங்கம் வந்து பொதுவா சொல்லுகின்ற மிருகம் இல்ல, அது வல்லமை உள்ள ஒரு மிருகம். அது ஆதாம் கொடுத்த ஒரு பதவியா இல்ல ஸ்டேட்மெண்டா எனக்கு தெரியல, மனுஷன் கொடுத்த ஸ்டேட்மெண்டா தெரியல, நம்ம கொடுத்துதான். சிங்கம் வந்து காட்டுக்கு அப்படித்தானே சொல்றோம். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா. ஏன் ஏனையா இருக்கக்கூடாதா? புலியா இருக்கக்கூடாதா? ஏன் சிங்கத்துக்கு வந்துச்சு? என்னைக்காவது நீங்களும் நானும் யோசிச்சு பார்த்துருக்குமா? ஏன் நாயா இருக்கக்கூடாதா? இப்ப நீங்க ரோட்ல ஒரு நாய் இருந்தா நம்ம தைரியமா போறோம். ஒரு சிங்கம் வந்தா ஒரு கம்பமே வீட்டுள்ள ஓடிடுது, ஓடி ஒளியறத நம்ம வந்து பார்க்கிறோம். சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் அந்த படைக்கப்பட்ட அந்த சிங்கம் கூடியும் கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். தானியலோட வாழ்க்கையில ஒரு சிங்க குகையில இருக்கும் பொழுது தானியலை தேவன் காப்பாற்றினார், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா அதற்கு முன்பதாக சிங்கத்துடைய வாயை என்னது ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு கடவுள் இல்ல. அந்த சிங்கம் ஒருவேளை யோசிச்சு பார்த்துருக்கு, என்னடா நம்மளுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு ஐட்டம் வந்திருக்குது, வாயை அசைக்க முடியலையே. நிச்சயமா நினைச்சிருக்கோம்ல, அந்த சிங்க குகைக்குள்ள அந்த சிங்கம் எத்தனை நாள் பசியா கடந்துச்சு கூட நமக்கு வந்து தெரியாது. வர்ற நேரத்துல வாய் என்னவோ கட்டி போட்டுருச்ச அப்படின்ற ஒரு இது. கடவுளுக்கு அவர் படைப்பின் சிகரமாகி எல்லாவற்றின் மேலேயும் அவருடைய ஏகாதிபத்தியத்தை இருக்கிறத பார்க்க. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு வரும் பொழுது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு அவனோட முடிவை தெரிவிக்கிறது. எது? மரணம். மரணம் என்று ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது, நமக்கு வரும் பொழுது there is the end of our life இல்ல. ஆனா மனுஷனுடைய அந்த இறுதி அந்த பயணத்தை கூடியும் கடவுளுடைய அந்த ஏகாதிபத்தியம் மாற்றக்கூடியது என்று பார்க்கிறோம். லாசருடைய வாழ்க்கை
அவன் செத்து 4 நாள் உள்ள கிடக்கிறான், பணமாயிட்டான். அந்த மரணத்தை கூடியும் அந்த சாவையை கூடியும் அவருடைய அந்த ஏகாதிபத்தியம் வல்லமை கொண்டு அவனை எழுப்பியதை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப முதலாவது தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். வெரி கிளியர். சரிங்களா? நீங்களும் நானும், அதாவது படைப்பின் மேல இருக்கக்கூடிய எல்லாம், அது நேச்சுரலா இருக்கட்டும், மிருகமா இருக்கலாம், மனுஷன் மேல, இந்த மூணின் மேலேயும் கடவுளுடைய அதிகாரம், கடவுளுடைய வல்லமை இருக்கிறத நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கின்ற எல்லா விதமான காரியம் அவருடைய வல்லமையில நடக்கிறத நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். கடவுளுடைய வல்லமை இன்னைக்கு வந்து நம்ம மேல இல்லாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்க மாட்டோம். அவர் கொடுக்கின்ற இந்த சுவாசம் பாருங்க, மரணம் ஒருத்தனுக்கு ஏற்படும் பொழுது, ஏன்னா எல்லாமே அவருக்கு சொந்தம். இந்த ஜீவன் பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன் கூடியும் அது அவருக்கு சொந்தமானது இல்ல. நம்ம ஏதாவது மரிக்கும் போது நம்மளோட ஜீவன் எடுத்து, இப்ப கணவன் மரிக்கும் போது ஜீவன் எடுத்து மனைவிட்ட கொடுக்கிறாரா? இல்ல தகப்பன் தாய் மரிக்கும் போது ஜீவனை எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறாரா? இல்ல, அது அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். அப்ப இன்னைக்கு சுவாசிக்கின்ற சுவாசம் கூடியும் அது அவருக்கு சொந்தமானது. அவருடைய அவருடைய sovereignty-ல அவர் கொடுக்கவும் முடியும், அவர் எடுக்கவும் முடியும். அதுதான் யோபோட வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கிறோம். யோபோட வாழ்க்கையில பெரிய உதாரணம். ஏன் கடவுள் வந்து அந்த காரியங்களை யோபோட வாழ்க்கையில அவர் வந்து அனுமதிச்சாரு என்று நம்ம வந்து பார்க்கும் பொழுது, God is not unfair. எப்படிங்க என் இருதயத்துக்கு ஏத்தமான ஒரு மனுஷன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, யோபோட வாழ்க்கையில இன்னைக்கு நினைக்கிறேன் 1% கூட இன்னைக்கு நம்மளுக்கு வருகின்ற உபத்திரவங்கள், சோதனைகள் நடப்பதற்கு இருக்கா? ஒரே நாள்ல அடுத்ததாக அவர் எல்லாத்தையும் இழக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இழந்தோம். அவர் யோபு வந்து தேவனுடைய அந்த ஏகாதிபத்தியத்தை புரிந்து கொண்டு இருந்தபடியினாலதான் அவரு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்னுடைய பிள்ளைகள் வந்து கர்த்தருக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தம். அவர் கொடுக்க சித்தம் கொண்டார், அவர் எடுக்க சித்தம் கொண்டிருக்கிறார். எனக்கும் அதுக்கும் ஒரு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் என்னுடைய ஜீவனே இன்னைக்கு வந்து நான் இந்த பூலோகத்துல மரிக்கும் போதே என்னுடைய ஆத்துமா அவருக்கு சொந்தமானது. என்னுடைய ஆத்துமா அவரிடத்தில் போகிறத நம்ம வந்து பார்க்கணும். முதலாவது நம்ம தேவனுடைய இந்த ஏகாதிபத்தியத்தை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, believing in God's sovereignty. தெரிஞ்சிக்கிறது வேற, நம்புறது வேற இல்ல. தெரிஞ்சிக்கிறது வேற, நம்பிக்கை வைக்கிறது வேற. எடுத்தவங்க வாசிங்க ரோமர் 8:28, அந்த நம்மளோட கீ வேர்ஸ். ரோமர் 8:28. அவருடைய தீர்மானம், அவர் எடுத்த முடிவுல அழைக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு நீங்களும் நானும் தான் உளுத்தராம் வட்டாரத்துல இந்த பகுதியில ஜலான் விளாடா உண்ணாம்பலாஸ்ல உளுத்தராம் பைபிள் பிரஸ்பிட்டீரியன் தமிழ் ஆராதனைக்கு அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க கீழே போனீங்கன்னா கீழே ஒரு கோபி கடை, முன்னுக்கு ஒரு கோபி கடை, நிறைய கோபி கடை இருக்குது, சுத்தி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர் நாம். வாசிக்கிறோம், யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ தேவனிடத்தில் அன்பு கூறும்படி, அவரிடத்தில் அன்பு கூறும்படி எல்லாத்தையும் கடவுள் வந்து அழைக்கல, முன்குறிக்கல. அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். கடவுள் வந்து உண்மைதான், ஆண்டவருக்கு வந்து தேவனுடைய சித்தம் என்ன, மனுக்குலம்
பாதாளத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் அந்த பாவ உணர்வு அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு அந்த ரட்சகர், அந்த படைப்பின் கடவுளை தெரிந்து கொள்ளணும்னு தான் கடவுளுடைய பிரதான நோக்கம். யாரும் அழிஞ்சு போக கூடாது. அப்ப இன்னைக்கு நம்ம மற்ற அவிசுவாசிகளை நம்ம பார்க்கும்போது, உலகத்தார நம்ம பார்க்கும்போது என்னைக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை நம்ம விட்டுருக்கலாம். பாரு எல்லாம் உலகத்தார் பாரு அழிஞ்சு போறாங்க, பாவத்துல அழிஞ்சு போறாங்க. இல்லைங்க, கடவுள் எல்லாருக்கும் அந்த பாவ மன்னிப்பு கொடுக்க அவர் ரெடியா இருந்தாரு. அவர் சிலுவையில மரித்தது குறிப்பிட்ட நபருக்கு அல்ல, இந்த மனு குலத்துக்கு அவர் சிலுவையில மரிச்சார். அப்ப எல்லாரும் அழியக்கூடாது. யாரெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். வாசிங்க. அன்பு கூறுவர்களுக்கு, அதாவது கடவுளை மெய்யா ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நான் நடந்ததும் நடக்கிறதும் நடக்க போவதற்கும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்து முடிக்கிறார் என்று நாம் கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கையில் பல காரியம், பல நிகழ்வுகள், பல போராட்டத்தின் மத்தியில நீங்களும் நானும் வந்திருக்கோம். ஓகே, ஜெயம் பெற்று வந்திருக்கோம். இப்ப அந்த 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 பீரியட் ஆஃப் டைம்ல நீங்களும் நானும் கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அடுத்த வேற காரியம், ஓகே, இனிமேலும் வரப்போற காரியத்திலோ அவர் என்ன சொல்றாரு? வாசிங்கம்மா மறுபடியும் அந்த வசனத்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறீர்களா நீங்களும் நான்? தேவன் ஏகாதிபத்தியம் தெரிஞ்சிருக்கிறோம். இரண்டாவது, அந்த ஏகாதிபத்தியத்தை நீங்களும் நானும் ஆராயும் பொழுது கடவுளுடைய அந்த 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 இட்டர்னல் பவர், அந்த சோவரினிட்டி எனக்கு தெரியுது. கடவுள் பியாண்ட் எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா நீங்களும் நானும் அதை நம்புறோமா? அதுதான் கேள்வி. நம்புறோமா? என்னுடைய தேவன் செய்ய முடியும். என்னுடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். அவர் தான் படைச்சாரு. அவர் தான் நல்ல மேய்ப்பன். தன் மேய்ப்பனே, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளே, தன் ஜீவனே கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு யாராவது நம்ப, கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, பிள்ளைகளே தகப்பன் பார்த்து, தாய் பார்த்து, உனக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். பேச்சில தான் வரும், ஆனா செயல்முறையில வரும்போது முதலாவது வரும். இல்ல, கூட்டாளி கூட்டாளின்றோம், நண்பர் நண்பர்ன்றோம். உயிர் கொடுப்பாங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்தாருங்க. அவர் செஞ்சு காமிச்சார். உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லாத மாத்திரத்தில் இல்ல, தன்னுடைய உயிரே கொடுத்து அவருடைய செயலை, அவருடைய அன்பை நமக்கு காமிச்சார். இரண்டாவது, அதை நீங்களும் நானும் நம்பி, அதுதான் அந்த யோபு 1:21 நம்ம வாசிங்க. அது வாசிச்சிருக்கேன். யோபு 1:21 யோபுக்கு நடந்த அந்த நிகழ்வை நான் பார்க்கும் பொழுது, ஏன் கடவுள் இப்ப என்னோட வாழ்க்கையில் நீங்க பர்சனலா கேட்டீங்கன்னா, ஏறத்தாழ 7000 வருஷம் ஆச்சுங்க யோபுடைய வாழ்க்கைக்கும் இன்றைக்கு நம்ம இருக்கிற 7000 years. இன்றைக்கு யோபு குறித்து நீங்களும் நானும் பேசுறோம்னா, அப்ப தேவன் அப்பொழுது யோபுடைய வாழ்க்கையில் அதை செஞ்ச அந்த நிகழ்வை ஒருவேளை அப்ப யோபுக்கும் புரிஞ்சிருக்கிறாரு, சுத்தி இருக்கிற மக்களுக்கும் புரிஞ்சிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம அதை குறித்து பேசுறோம்னா அது என்னத்தை குறிக்கிறது? தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை குறிக்கிறது. வாசிங்கம்மா, யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார்.
அந்த அந்த நாம அதை சொன்னதுல இது இன்னும் அந்த வசனம் வந்து இப்படி வருது, எப்படி சொல்லுதுங்க, நிர்வாணமா நான் வந்தேன். ஓகே, ஐ கம் நத்திங், ஜீரோ. யாராவது பிறக்கும் போதே 2 பவுண்ட் சங்கிலியை போட்டுட்டு பிறந்தீங்களா? இருந்தீங்களா சொல்லுங்க. இல்ல ஜீன்ஸ் போட்டு யாராவது பிறந்தோமா? வேட்டி கட்டிக்கிட்டு? ஜீரோ, ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. ஒரு பிராண்ட் கூடிய இல்லை, ஒரு பிராண்ட் கூடிய இல்லை, ஒரு அழுக்கோட வந்தோம் அந்த பூமி. ஓகே, ஏதோ மனுஷனோட புண்ணியத்துல நம்ம மரிக்கும் போதாவது கொஞ்சம் அழகா போட்டு, நம்மளுக்கு விருப்பமான உடுப்பை போட்டு, ஆண்களுக்கு அவங்க திருமண கோட்டை போட்டு, பெண்களுக்கு அவங்க திருமண நாள்ல கட்டின அந்த பட்டு சாரியை கட்டி விட்டு, அது மனுஷன் உருவாக்குது. தெரியும் இது பரலோகத்துக்கு போவாது, ஆனாலும் பரவாயில்ல, கடைசியா ஒரு தடவை நிர்வாணமாய் வந்து நிறைவாக நம்ம வந்து போறோம். ஆனா மறந்துடக்கூடாது, ஆத்துமா கர்த்தர் இடத்தில் போகும்பொழுது இந்த சரீரம் பூலோகத்துல அழியறத பார்க்கணும். இன்னொரு காரியம் நீங்களும் நானும் என்ன ஏற்றுக்கொள்ளணும்னா, இந்த பூமியில நீங்களும் நானும் வாழும் பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்படுகின்ற லைஃப் பார்ட்னர், உறவுகள், இந்த பூலோகத்துல நமக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகள் இதெல்லாம் தற்காலிகம். ஓகே, நம்மளுடைய வீடு, நம்மளுடைய கார், நம்மளுடைய நிலம், ஸ்விஸ் பேங்க், மே பேங்க்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சேவிங், ஓகே, எல்லாமே தற்காலிகமானது. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் தற்காலிகமானது. கணவனை பார்த்து சொல்ற உங்க மனைவியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூலோகத்துல வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு துணைவியா இருக்கான். ஆதாம படைச்சு கடவுளே ஆதாம் கிட்ட வந்து சொல்றாரு, உனக்கு நானே ஏற்ற துணை தான் கொடுக்கிறேன். அப்படின்னா ஏற்ற துணை, ஆதாமுக்கு ஏற்ற துணை சேம், உனக்கு ஏற்ற துணை தான் வாணி. உண்மைதான். நேற்று வந்து பிரசங்கம் பண்ணாரு பாஸ்டர், அவங்க வந்து ராணி மாதிரி நீ பார்த்துக்கணும், அதுதான் அவங்களோட பொக்கிஷம், எல்லாம் உண்மைதான். என்ன ராணி வாணி நீ கர்த்தருக்கு சொல்றோம். சேம் அதே மாதிரி தான் இந்த தற்காலிகமாக தான் இந்த பூலோகத்துல உங்களுக்கும் எனக்கும் உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நாள் பிரிந்து போகும், நம்மளை விட்டு போயிடும். அப்ப இன்றைக்கு முதலாவது அந்த ஏகாதிபத்திய தேவன் என்று நீங்களும் நானும் தெரிந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, நான் முதலாவது இரண்டாவதாக அதை நீங்களும் நம்ப வேணும், நானும் நம்ப வேணும். ஓகே, யோபோட வாழ்க்கையில மறுபடியும் நான் சொல்றேன், அந்த பிள்ளைகள் வந்து மரிக்கும் பொழுது யோபு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்ல. இன்னைக்கு நம்மளோட பிள்ளைகள் தவறும் பொழுதே நம்மளுக்கு வேதனை இருக்குல்ல. வலி மாறி போகும்போது, வலி தப்பி போகும்போது நம்மளுக்கு வேதனையா இருக்குல்ல. நீங்க யோபு என்ன சொல்றது, இது ஒரு பிள்ளை இறந்தா பரவாயில்ல, எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க. 10 மாசம் சுமந்து 10 வருஷம் எடுத்திருக்குன்னு வைங்களேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு பிள்ளை. இந்த உலகத்துல அப்ப வந்து பல நேரத்துல இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி காரியம் யோபுக்கு நடந்துருச்சுன்னா, நம்ம முதலாவது அந்த ஏகாதிபத்திய தேவனை நம்ம வந்து குற்றப்படுது. மூன்றாவதாக நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, மூன்றாவதாக தேவனுடைய அந்த ஏகாதிபத்தியத்தை நீங்களும் நான் ஏற்றுக்கொள்ளும். முதலாவது தேவன் ஏகாதிபத்தியர், அவருடைய வல்லமை குறித்து பார்த்து இதெல்லாம் கடவுள் வந்து செய்ய முடியும். ஓகே, அவருக்கு ஏன்னா அவர் தான் படைப்பாளர். ஓகே, அவர் என்னென்னலாம் சிஸ்டம் போடுறாரோ அவரால் செய்ய முடியும். அவருடைய மகத்துவத்திற்கு மேலாக எந்த சர்வ அதிகாரியும் அதே மாற்ற முடியாது என்று முதலாவது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது
ஓகே நான் நம்புறேன், ஓகே கடவுள் வந்து இது செய்வார் எனக்கு நம்பிக்கை. ஓகே அவரால் எனக்கு நம்பிக்கை இருக்கு கடவுள் என்னோட வாழ்க்கையில செய்யணும். இந்த மூணாவது பார்ட் வரும்பொழுது தான் இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் கிறிஸ்துவர்கள் கஷ்டப்படுறத பார்க்கணும். ஓகே பிரசங்கம் பண்ற எங்களுக்கும் இந்த தேவனுடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொள்வது, அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலை வரும் பொழுது நம்மளால ஜீர்ணிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் கேள்வி கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே நல்லா தானே போயிட்டு இருக்குது, ஏன் அந்த வாய் என்று நம்மளோட வாழ்க்கையில வரும் பொழுது why me, why my family, அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த தன்மை தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு. பாருங்க வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க 1 தீமோத்தேயு 4:10. பிரயாசப்படுகிறோம், உண்டையும் அலைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்பிக்கை தான் வச்சிருக்கிறோம். பல நேரத்தில் நம்ம வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஓகே இப்ப பாருங்க, இப்ப பெற்றோர் பிள்ளைகள் உறவுக்கு நான் வரேன். இப்ப பெற்றோர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லா பெற்றோர்கள் பொதுவாகவே தெய்வ பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, அவிசுவாசி பிள்ளைகளுக்கும் அவிசுவாசி கடவுளை நம்பாதவர்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிலையில நல்ல ஒரு வாழ்க்கை வரணும்னு எல்லாரும் பிரயாசப்படுவாங்க. எல்லாரும் பிரயாசப்படுவாங்க. அப்ப அந்த பிரயாசத்தின் பிரகாரம் அவங்க வந்து வளர்க்கும் போது நடக்கும் போது அவர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யும் போது என்ன நம்பிக்கையில செய்யறாங்க, ஒரு நாள் இவன் ஒரு ஸ்தலத்து ஒரு அந்தஸ்து ஒரு நிலையில வந்து நின்னுருவான், என் பையன் டாக்டர் ஆயிடுவான், என்ஜினியர் ஆயிடுவான், கலெக்டர் ஆயிடுவான் அப்படின்னு அந்த நம்பிக்கை எல்லாம் வருது. ஆனா வாழ்க்கை பயணத்துல வரும் பொழுது சில சமயத்துல அவர்கள் நினைத்த கனவுகள் வந்து எதிர்பார்த்த கனவுகள் வந்து நிறைவேறலன்னா நினைச்சது ஏ நடந்தது பி, இல்ல நினைச்சது ஏ பி கூட நடக்கல அப்படின்னு வரும் பொழுது இன்னைக்கு நீங்களும் நானும் வருத்தப்படுகிற மாதிரிதான் உலகத்தாரும் வருத்தப்படும். நம்ம வந்து தேவனுடைய ஏகாத்தியை பத்தி இன்னைக்கு வந்து நான் பிரசங்கம் பண்றேன். அந்த புரிந்து உணர்வு உங்களுக்கு வருது. புரிஞ்சியும் இன்னைக்கு உலகத்தார போல நம்ம வந்து நடந்துக்கணும். பல நேரத்தில் அந்த ஏற்றுக்கொள்ளுகின்றதான அந்த தன்மை இன்னைக்கு பல நேரத்துல உங்களுக்கும் எனக்கும் வரமாட்டேன். ஒரு காரியம் நீங்க வந்து நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுளுடைய ஏகாதிபத்தியத்துல அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் எல்லாமே அவருடைய கருத்துல வச்சு நம்மளோட வாழ்க்கைய அவரால் நடத்த முடியும். அதாவது தேவன் என்ன விருப்பப்படுறாரு, எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சித்தம் கொண்ட தேவன் இந்த பரலோக பாதைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்கான எல்லா விதமான வல்லமை அவருக்கு இருக்கு. ஆனால் தேவன் அந்த தெரிவு செய்கின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த மேக்கிங் சாய்ஸ் வந்து இன்னைக்கு மனுஷனுக்கு வந்து கொடுக்கறத நம்ம அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய சர்வ அதிகாரத்துல அவர் வந்து நம்மள எல்லாத்தையும் ஒரு கொடியில பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஏன் நம்மளுக்கு வந்து கஷ்டம் வருது, உபத்திரம் வருது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம தெரிவு செய்யணும். ஜான் 3:16 யோவான் 3:16 இப்படியாக நம்ம வந்து வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஓகே,
விசுவாசிக்கிற எல்லாரும் போடல, எவனோ, அதாவது எவனோ என்று சொல்லும் பொழுது அங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஃப்ரீ வில் இருக்குது. நான் இயேசுவை நம்பினா நம்பலாம், நம்பாமலும் இருக்கு. அந்த சாய்ஸஸ் இன்னைக்கு மனு குலத்துக்கு கடவுள் கொடுக்கிறார். வாசிங்க மாதர். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்கள் இல்லம்மா 3:16 யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக கூடாது. அதுதான் கடவுளுடைய சித்தம். நித்திய ஜீவன் அவன் அடையணும், அது கடவுளுடைய சித்தம். அவரை தந்தருளி, அதனால அவர் என்ன செஞ்சாரு? சும்மா விடல. பரலோகத்துக்கான வழிய அவர் சும்மா விடல, அதற்கான வழியும் அவர் உண்டு பண்ணுகிறாரு. தன்னுடைய குமாரனை கொடுக்கிறாரு. அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லும் போகின்ற அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அவர் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. இந்த ரட்சிப்பின் பாதையில, இந்த ரட்சிப்பின் திட்டத்துல மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்காகவே இன்றைக்கு கடவுள் நம்ம மேல அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு நம்ம மேல தனியுமானால், நிறுத்துவார் என்றால் கொஞ்சம் நினைச்சுப்பார். நம்மளுக்கு தான் அந்த ஃப்ரீ வீல்ல கடவுள் கொடுக்கிறாரு. 1 தீமோத்தேயு 4:10 வாசிக்க. வாசிக்க தானே 4:10. கலாத்தியர் 5:1. ஓகே, அந்த சுயாதீனம், அந்த ஃப்ரீ வில் நம்மளுக்கு கடவுள் எல்லாம் ஞானம் கொடுத்திருக்கிறாரு. எது நல்லது, எது கெட்டது, எது நம்மளுடைய வாழ்க்கையை ஹெல்த்திக்கு கொண்டு போவோம், அன்ஹெல்த்திக்கு கொண்டு போவோம், எது நம்மளுடைய குடும்பம் செழிப்பு பாதையில கொண்டு போவோம், செழிப்பா இல்லாம இருப்பதற்கான பாதைக்கு கொண்டு போவோம். என்ன வேணாலும் நீங்க எடுத்து பாயிண்ட் பண்ணலாம். ஓகே, உங்க ஹெல்த். ஓகே, நீங்க நம்மளோட சரீரத்துல ஏங்க சீக்கு வந்திருக்கு? கடவுள் கொடுத்தாரா? ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ சரியா நம்ம சாப்பிடல. சரியா? இன்னைக்கு இப்ப பிரஷர் ஏன் வருது, இனிப்பு ஏன் வருது, கொலஸ்ட்ரால் ஏன் வருது? என்ன கடவுள் படைக்கிறப்ப எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டாரா? இல்லைங்க. நீங்க எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபைனான்ஸ், நம்மளோட குடும்பம், நடத்த, வாழ்க்கை, பயணம் எல்லாமே நமக்கு பிரியமில்லாத, அதாவது நெகட்டிவான காரியம் நடக்குதுன்னா அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த முடிவுல தான் அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நம்மளோட குடும்பத்துல நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்ரிதிங் தட் கடவுளோட கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கடவுள் கண்ட்ரோல் பண்றார், உண்மைதான். ஆனாலும் சரியான முடிவுகள் எடுப்பதற்கான முடிவை கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். We make a choice. நீங்களும் நானும் தான் அந்த முடிவு எடுத்தோம். மறுபடியும் சேம் வாணிக்கு வர. வாணியா ராணி? ஓகே. நேத்து பாஸ்டர் கேட்டாரு, இந்த பெண்ணை யாரு மாப்பிள்ளைக்கு கொடுக்கிறாரு? மாமனாரு நான் கை தூக்கு. இப்ப நான் கேட்கிறேன், தாய் பார்வதி ஆண்டி வீட்டுல ஒரு 2 மாசத்துக்கு முன்ன உன்னை கொடுமைப்படுத்தி அடிச்சு இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது வற்புறுத்தினாங்களா ஐயா? இல்ல சர்ச் பாஸ்டர் தனியா உன்னை கோப்பை கடையில கூப்பிட்டு? இல்ல இல்ல. நீங்க திருமண வாழ்க்கையில வரும் பொழுது நம்மளா எடுத்த முடிவு, நம்ம விருப்பம், நம்ம தெரிவு செய்யணும்.
ஆனா சில சமயத்துல அந்த திருமண வாழ்க்கை வந்து சரியா இல்லாத போது, சரியா அது வந்து அமையாத போது, அந்த இடத்துல நம்ம பல நேரத்துல பெற்றோர்களை குற்றப்படுத்துறோம், சபையை குற்றப்படுத்துறோம், சேர்த்து வச்சவங்களை குற்றப்படுத்துறோம். நம்மள நம்ம வந்து என்னைக்கும் குற்றப்படுத்துறது இல்லை. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த the definition of sovereignty is God is powerful and authoritative to the element of being able to override. இந்த வார்த்தை பாருங்க, override. நம்மளோட வாழ்க்கையில கடவுள் ஒரு சித்தம் வச்சுட்டாரு. அவர் நம்மளை படைக்கும் போதே ஜான் கண்ணா இந்த வயசுல நீ இப்படி 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 அவர் எல்லாமே சித்தம். நான் என்னுடைய ஜீவன் பரலோகத்துக்கு இறுதியா போற வரையும் அவருடைய என்னுடைய படைப்பின் மாஸ்டர் பீஸ்ல எல்லாம் கரெக்டா எழுதி வச்சுட்டாரு. ஆனா பல நேரத்துல என்னுடைய சுய விருப்பத்தினால, என்னுடைய சுய முடிவினால அவருடைய சித்தம் வந்து ஒரு காலகட்டத்துல நிறைவேறாம போகுது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த இறுதி வசனம் என்ன சொல்லுது? அவர் அன்பு கூர்ந்தார். அவர் என் மேல் அன்பு வச்சனாலதான், என் மேல் அன்பு கூர்ந்தனாலதான் நான் போன பாதை வந்து சரியில்லை. அவர் என்ன பண்றாரு? ஓவர் ரைட் பண்றாரு. மறுபடியும் அந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணி அவரோட வழிக்கு வரும்படி அவர் காரியங்களை செய்கிறார். ஜிபிஎஸ் தட்டிட்டு இன்னைக்கு போறோம்ல, போறோமா இல்லையா? இன்னைக்கு எங்க போனாலும் ஜிபிஎஸ் தட்ட வேண்டியதா இருக்குது. தட்டிட்டு சில சமயத்துல போறோம், அது பாதை காமிக்குது. சில சமயத்துல அது லாஸ்ட் ஆயிருது. ஓகே, அது லாஸ்ட் ஆயிருது. என்ன ஆகுது பாருங்க, இந்த லாஸ்ட் ஆகும்போது அது ரீரைட் பண்ணுதா இல்லையா? பண்ணுதா இல்லையா? உங்களோட ஜிபிஎஸ்ல பண்ணலன்னா மறுபடியும் போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, அது என்ன செய்யுது? இப்ப இந்த தவறான பாதையில நீங்க பூரணும், லெஃப்ட்ல பூரணும், பூர்ல ரைட்ல போயிட்டீங்க. அது என்ன செய்யுது? மறுபடியும் அந்த ஒரிஜினல் டெஸ்டினேஷனுக்கு உங்களை கொண்டு வர பார்க்குது. ஆனா மனுஷன் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட். போவான், ஆரம்பத்துல பிளாங்கா இருப்பான் அந்த அட்ரஸ் பார்த்தோன்னு. ஆனா அவனுக்கு சில சில காரியம் தெரிஞ்சோடனே அதை இக்னோர் பண்ணிடுவான். அது பாட்டு கத்திட்டு இருக்கோம், லெஃப்ட் லெவல்ல நிப்பாட்டா நீ, நான் ரைட்ல தான் போவேன். கிறிஸ்துவ ஜீவியத்துல புரியும். இன்னைக்கு அப்படிதான் கடவுள் சொல்றாருப்பா, லெஃப்ட்ல போவா, நேரா போ, பல இங்க நிக்காத. பல நேரத்துல கடவுளோட சத்தத்தை நம்ம வந்து கேட்காம லெஃப்ட்னா ரைட்டு, ரைட்னா லெஃப்ட், கீழ்படியா தன்மை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதிகமா வரும்போது அவருடைய அன்பு இல்லைன்னா, எல்லா சூழ்நிலையும் அவரோட அன்பு தான் நம்மளை ஓவர் ரைட் பண்ணி அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போகும். அப்ப என்ன நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா, கடவுளுடைய அந்த ஏகாதிபத்தியத்துல அவர் அன்பை அதிகமாய், உண்மைதான் அவர் ஆளுகை செய்கிறார், அவருடைய சித்த பிரகாரம் காரியங்களை அவர் நடத்த பார்க்கிறார். ஆனா பல நேரத்துல அந்த ஏகாதிபத்தியத்துக்கு மேலாக அவரோட அன்பு இருக்கிறனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் குறைச்சிருக்கோம். வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா விதமான காரியங்கள், அது நமக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், அவருடைய ஏகாதிபத்தியத்துல சகலமும் நன்மைக்கு ஏதுவா முடியும் 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 என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருக்கும், ஒருவேளை அந்த அந்த முடிவு நீங்களும் நானும் பார்க்காம இருக்கலாம், பார்க்கறதுக்கு நம்ம வந்து இல்லாம இருக்கலாம் அந்த பூலோகத்துல. ஆனா அவர் வந்து என்ன சொல்றாரு? சகலமும் நான் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை குறித்தோ, நம்ம மனைவி குறித்தோ, கணவனை குறித்தோ நம்மளுக்கு கவலை இருக்கணும். மறந்துடாதீங்க, அந்த உடல், அந்த ஜீவன் கர்த்தருக்கு சொந்தம். அவருடைய சித்த பிரகாரம் அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்.
அதனால பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்போம். அவருடைய ஏகாதிபத்தியத்தை நீங்களும் நானும் நம்புவோம். நம்புறது மாத்திரம் அல்ல, அவருடைய நம்ம வாழ்க்கையில செய்கின்ற எல்லா விதமான காரியங்களும், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா காரியத்தையும் அவர் மேல் நம்ம நம்பிக்கை வைத்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்பிக்கையில விசுவாசத்துல நீங்களும் நானும் நடக்கும்போது சகலமும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் நன்மையாய் செய்து முடிப்பார். தேவன் தான் இந்த திருவசனத்தை உள்ளத்தில் பதிய வைப்பாராக. இறுதி பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு ஜான் கனா இறுதி ஜெபத்தை ஏற்படுத்தார். Bye.
நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஏகாதிபத்தியத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறது மாத்திரமல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற தேவச்சனங்களாக இருக்கின்ற பரமத்தாமல் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நடக்கின்ற எல்லா காரியங்களும் அது உம்முடைய அனுமதியோடு நடக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, எங்களுக்கு உம்மிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீ செய்து முடிக்கின்ற வாக்கு தத்தத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக நம்பிக்கையில எங்களுடைய ஏகாதிபத்திய தேவனை நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே ஏற்கனவே பாராட்டும். சகல விதமான தப்பிதங்களையும் பலவீனங்களையும் அவிசுவாசத்தனத்தையும் எங்களிடத்தில் நீங்க பண்ணி ஆண்டவரே, தொடர்ந்து உண்மையே நாங்கள் சார்ந்து வாழ கிருபை வழிநடத்துதலை தாரும். இயேசுவின் வளநாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சபையார் அமருங்கள்.